ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயும் ஒரே மாதிரி பிளைன் கஞ்சியாக சாப்பிடாம இன்றைக்கி நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு குக்கரில் அதுக்கு சீரகம், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, இங்கே ஏலக்காய் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. எல்லா பைசா சேர்த்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், குட்டியாக தக்காளி எடுத்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, இது ரெண்டையும் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஒரு கைப்பிடிக்கு மல்லி இலை, புதினா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பச்சரிசி ஒரு கிளாஸ்லேயும் சும்மா ஒரு கைப்பிடி பாசி பருப்பும் போட்டு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். கஞ்சி வேணும்னால ஊற்றிருக்கேன். இப்போ 2 எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ விசில் வந்துட்ட பிறகு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும். ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நோம்பு கஞ்சியை. நம்ம வீடியோ நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.